ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இட்லி பொடி, கருப்பு உளுந்தில் ரெடி பண்ண இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன், தோல் உள்ளது. அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு, ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய். இதுதான் தேவையான பொருள். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு கடாயில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான உடனே அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அதுவும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். அடுத்து இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டா சுவையான இட்லி பொடி தயார். காலையில் நீங்கள் இட்லி ஊற்றி இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி இட்லி கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.